தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தவரையிலே சீமானுடைய தேர்தல் பிரச்சாரம் அல்லது அவருடைய அரசியல் பயணம் என்பது கிட்டத்தட்ட 16 வருட கால அரசியல் பயணம். அதே நேரம் விஜயுடைய கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் தான். வெற்றி என்று வருகின்ற போது விஜயுடைய வெற்றி என்பது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வெற்றியை காட்டுகின்றது. அவருடைய இலவச அறிவிப்புகள், அதுபோன்று அவருடைய ஏற்கனவே அவர் இருக்கக்கூடிய அவருடைய தொழில் ரீதியான பிரபலம், இதனை அடிப்படையாக கொண்டும் குறிப்பாக விஜய் அறிவித்த இலவசங்கள் குறித்த விடயத்திலே அவரது வெற்றி தங்கி இருக்கின்றது. அதே நேரம் ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலே விஜயுடைய மேடை பிரசாரங்கள் இருந்த காரணத்தினால் டிஎம்ஏக்கு எதிராக வாக்களிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த இடத்துல சீமானுடைய தோல்வி என்பது ஒரு தமிழ் தேசிய குரலாக இருந்தது. சீமானுடைய குரல் என்பது ஒரு தமிழ் தேசியத்தினுடைய குரலாகத்தான் இருந்தது. சீமானுடைய கடந்த கால 16 வருட அந்த முழுமையான மேடை பிரச்சாரங்களை பார்த்தால் அல்லது அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்தால் முழுக்க தமிழ் தேசியத்தினுடைய போராட்டத்தை முன்னெடுத்த பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படம் இருக்கும். தமிழ் தேசியத்தினுடைய தேசிய கொடியாகிய இருக்கக்கூடிய அதை ஒத்த ஒரு தேசிய கொடியை தான் அவர்களுடைய கட்சி கொடியாக முன்னெடுத்திருந்தார்கள். அவருடைய பேச்சு முழுக்க இலங்கை தமிழர்கள், இலங்கை தமிழ் தேசியம், தமிழர்களுடைய கொலை படுகொலை இது சம்பந்தமாகத்தான் பேசப்பட்டிருந்தது. அவருடைய தோல்வி என்பதை, சீமானுடைய தோல்வி என்பது, விஜயுடைய வெற்றி, அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்ட காரணம் என்ன என்றால் அவர்கள் இலவசம் அறிவிக்கப்பட்டது. எல்லாருமே சும்மா இருந்து சாப்பிட்றது தான் விருப்பப்படுவாங்க. அந்த அடிப்படையில் இவருடைய விஜயுடைய வெற்றி என்பது இலவச அறிவிப்புக்காக அந்த வெற்றியை அந்த மக்கள் அதை ஆதரித்திருக்கின்றார்கள். ஆனால் சீமானுடைய தோல்வி என்பது மிகப்பெரிய ஒரு செய்தியை இலங்கை தமிழர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. இலங்கை தமிழர்களுடைய சிந்தனை, இலங்கை தமிழர்களுடைய தமிழ் தேசியம் அல்லது தேசிய உணர்வு அல்லது ஈழ விடுதலை இது போன்ற அந்த எண்ணங்களை எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்திலே மழுங்கடிக்க செய்யக்கூடிய ஒரு விடயத்தை, அல்லது இந்தியர்கள் இதை மறந்து விட்டார்கள் அல்லது இந்தியர்களுக்கு இதிலே பாரிய அளவிலே விருப்பம் இல்லாத ஒரு தன்மை இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றது. அந்த அளவுதான் அப்படித்தான் இந்தியர்கள் இருக்கிறார்களா என்று முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒரு செய்தியை ஒரு மேலோட்டமாக பார்க்கின்ற போது அந்த செய்தியை எடுத்து சொல்வது போன்றிருக்கிறது. இதற்கு பின் ஒரு தமிழ் தேசிய போராட்டமோ அல்லது தமிழ் தேசியம் குறித்த சிந்தனையோ அல்லது அதற்கான அரசியல் ரீதியான தீர்வுக்கான முன்னெடுப்புகள் வருகின்ற போது அண்மையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு எந்தளவு தூரத்தில் அதை தமிழ்நாட்டு அரசு தமிழக அரசு எந்தளவு தூரம் அதை ஆதரிக்க போகின்றது, அதற்கு எவ்வளவு தூரம் ஆதரவையும் அனுசரணையும் தரப்போகின்றார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ற விடயத்தை இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியான விடயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே சீமானுடைய சில பேச்சுக்கள் அல்லது சில அவருடைய அறிக்கைகள் என்று வருகின்ற போது தொடர்ந்தும் அவர் இந்த தமிழீழம் தமிழ் தேசியத்தை வைத்தவர் பேசுவதன் மூலம் அவருக்கு அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு விடயத்தை நம்ம இடத்திலே குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே, இலங்கையை பொறுத்தவரையிலே, இலங்கை திருநாட்டிற்குள் இருக்கக்கூடிய தமிழர்கள் உரிமை குறித்து பேசக்கூடியவர்கள், தமிழர்களுடைய விடயங்களிலே அரசியல் ரீதியான நகர்வுகளை முன்னெடுப்புகளை எடுத்து செல்லக்கூடியவர்கள். எனவே இந்த அடிப்படையில் சீமானுடைய தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இலங்கைக்குள்ளே தமிழ் தேசியம் அல்லது தமிழர்களுடைய உரிமைகளை குறித்து பேசக்கூடிய அரசியல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய கட்சிகளும் எதிர்காலத்திலும் நாங்கள் தமிழ்நாடு நமக்கு உதவுமா என்ற விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். திரும்பவும் அர்ச்சுனா ராமநாதன் சொல்வது போல, ஸ்ரீதரன் சொல்வது போல இலங்கையினுடைய பிரச்சனையிலே விஜய் தலையிடுவதும், விஜய் தலையிட்டு இதை தீர்த்து வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு விடயத்தை செய்யலாமா என்றால் அது நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயம். அது வெறுமனே வடக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஏமாற்றுவதற்காக கூறக்கூடிய விடயம்தான். விஜய் முதல் வந்தவுடனே தமிழக மீனவ கைதிகள் இருக்கின்றார்கள், இலங்கையால் கைது செய்யப்பட்ட மீனவ கைதிகளும் அவர்களுடைய படகுகளையும் மீட்டு தருமாறு வெளிவிவகார அமைச்சரிடமேதான் கடிதம் எழுதியிருக்கிறார். எனவே தங்களுடைய மீனவர்களை கூட அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி மீள பெற்றுக்கொள்வதாக இருந்தால், அவர்களை தண்டனையின்றி அவர்களை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் மத்திய அரசினுடைய செல்வாக்கு அங்கு ஆதிக்கம் செலுத்துகின்றது.
எனவே அந்த விடயத்தில் கூட அவர்களால் அந்த முடிவெடுக்க தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாத ஒரு விஜயிடம் போய் இந்த இலங்கை தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அவர்கள் மத்தியஸ்தம் வைக்க வேண்டும் அல்லது அதற்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையிலே இவர்கள் பேசுவது என்பது அங்கிருக்கக்கூடிய மக்களை சும்மா ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளை தவிர இதை நம்பி அங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் தொடர்ந்தும் செயற்படாமல் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் தமிழ் மக்களுடைய உரிமை பேசக்கூடிய அரசியல்வாதிகளும் சற்று சிந்தித்து மத்திய அரசாங்கத்தோடு அவர்கள் எவ்வாறு செயற்படுவது அல்லது சர்வதேசத்தோடு எவ்வாறு செயற்படுவது, சர்வதேசத்தோடு என்ன விதத்திலே பேசி இந்த அரசியல் தீர்வுகளுக்கு முன்வர வேண்டும் அல்லது இங்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மத்திய அரசோடு சேர்ந்து எவ்வாறான முன்னெடுப்புகளை சொன்னோம் இணக்க அரசியல் செய்வதா, உதாரணத்துக்கு டக்ளஸை வளர்ந்து செய்வது கொண்டு இணக்க அரசியல் செய்வதா என்ற விதத்தில் அவர்கள் சிந்திப்பார்களாக இருந்தால் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நன்மை நடக்கும். அவ்வாறு இல்லாமல் தொடர்ந்தும் தமிழ் தேசியம் தமிழ் என்று பேசிக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளையும் பெற்று கொள்ளாத அளவிற்கு அவர்கள் சென்றுவிடக்கூடாது. நான் இன்னொரு பிற கட்சியாக இருந்தாலும் கூட வடக்கு கிழக்கு அவர்களுடைய போராட்டம் என்றபடியும் 30 வருடங்களுக்கு மேற்பட்ட போராட்டம் என்பது வெறுமனே அதை தட்டி கழித்து செல்ல முடியாது. அதை அங்கீகரிக்க வேண்டும். அவர்களுடைய போராட்டம், அதில் இழக்கப்பட்ட உயிர்கள், எதற்காக உயிர்கள் இழக்கப்பட்டது என்பதென்றால் இந்த இருக்கக்கூடியவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு போராட்டமாக கண்டு அவர்களுடைய அதை அங்கீகரித்து அந்த போராட்டத்தை ஏதோ ஒரு விதத்தில் அங்கீகரித்து தமிழர்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு இப்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் செயற்பட வேண்டும். திரும்பவும் அவர்களை ஏமாற்றுவதற்கு, வடக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களை கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஏமாற்றுவதற்கு, அங்குள்ள இளைஞர் யுவதிகளை அவர்கள் ஏமாற்றுவதற்கு திரும்பவும் அந்த ஏமாற்று அரசியல் செய்வதிலிருந்து விலகி அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி சம்பந்தமான ஏதாவது திட்டங்களை கொண்டு வைத்து அந்த மாதிரியான விஷயங்களில் முன்னெடுப்புகள் செய்வதன் மூலமாக சிறப்பாக அமையும். எனவே இந்த தோல்வி தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழர்களுடைய விடயங்களை பேசக்கூடிய சீமானுடைய தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இலங்கைக்குள் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலேயே தோழர் அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் ஒரு சர்ச்சைக்குரிய சில விடயங்களை பேசுவது, சர்ச்சைக்குரிய சில செய்திகளை சொல்வது, அவருடைய வியூவர்ஸ், அவருடைய யூடியூபர் வியூவர்ஸை கூட்டுவதற்காக சொல்வது இது நடைமுறை சாத்தியமற்ற விடயம். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்களுடைய காலத்திலே கச்சேதீவுக்கான ஒரு சில பேச்சுவார்த்தைகளூடாக வழங்கப்பட்ட ஒரு விடயம். கச்சேதீவு இலங்கைக்குரிய தீவு, அதை மீள பெற்றுக்கொள்வது என்பது சர்வதேச ரீதியில மிகப்பெரிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே தான் அவற்றை இந்தியா பெற்றுக்கொள்வதாக இருந்தால் பெற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துக்கு இந்திய மத்திய அரசு அந்த இடத்துக்கு வரப்போவதில்லை. மத்திய அரசோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே, இந்திரா காந்தியோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அது வழங்கப்பட்ட ஒரு விடயம். கச்சேரியை கொடுப்பதோ அல்லது இலங்கையில பழையையும் நம்மட சங்கப்பிட்டி பாலத்தையும் உடைச்சு போட்டு கட்டி இழுத்து கொண்டு இந்தியாவோட கட்டுற மாதிரியான ஒரு விடயம் இல்லை. அதை இழுத்து கொண்டே கட்டுற விடயங்கள் அல்ல. இது சும்மா அந்த சூனுக்கு ஆக்களை உசுப்பேத்தி அதுல சிற்றின்பம் காண்றதற்காக பேசக்கூடிய விடயமாக பார்க்க முடியும். இவற்றையெல்லாம் நம்பக்கூடிய அளவிலே படித்த தமிழர்களுடைய உரிமைகள் குறித்து பேசக்கூடிய ஏனைய அரசியல்வாதிகள் எவ்வாறான விடயங்களிலே பேச போவதில்லை. அர்ச்சுனா ராமநாதனை பொறுத்தவரையிலே அவர் சும்மா சிந்திக்காமல் சில விடயங்கள் அரசியல் சம்பந்தமாக பேசக்கூடியவராக இருக்கின்றார். தவிர அவருடைய கூற்றுக்களிலே தமிழர்களுக்குரிய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலேயோ அல்லது தமிழர்களுக்கான எந்த விதமான ஒரு நல்ல விதமான முன்னெடுப்புகள் எடுப்பதற்கான எந்த விதமான உள்ளார்ந்தமான கருத்துக்களும் அவருடைய பேச்சுக்களிலே கிடையாது. அவ்வளவுதான் கூற முடியும் அவருடைய விடயத்திலே. அதற்காக நாங்கள் நேரங்களை செலவழிப்பது கூட என்னை பொறுத்தவரையிலே நான் இப்போது அர்ச்சுனா ராமநாதனுடைய விடயங்கள் குறித்து ஏதாவது கேட்கின்ற போது அதற்காக நேர வினயம் செய்வதை நான் விரும்புவதில்லை. விஜயனுடைய வெற்றியினூடாக இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுகின்ற போது, பிரதமர் தெரிவு செய்யப்படுகின்ற போது அவர்களுக்கான வாழ்த்து செய்தி அனுப்புவது என்பது ஒரு சாதாரணமான விடயம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு உள்நாட்டு தேர்தலின் போது தமிழகத்தின் தேர்தலிலே வெற்றி பெற்ற விஜய்க்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார் எங்களுடைய ஜனாதிபதி, எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார் என்பது தமிழர்கள் விடயத்திலும் கூட தமிழ்நாட்டை அனுசரித்து அவர்களுடைய சில விடயங்களை அலசி ஆராய்ந்து பிராந்திய ரீதியான சில விடயங்களை, உதாரணத்துக்கு சொல்ல போனால் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையிலே பிரச்சனை வருகிறது, எல்லை பிரச்சனை வருகிறது. இலங்கை எல்லைக்குள்ளே அவர்கள் மீன் பிடித்து செல்வது, இந்த விடயத்தை மத்திய அரசாங்கத்தோடு பேசுவதாக இருந்தாலும்
சம்பந்தப்பட்ட தரப்பாக இருப்பவர்கள் வந்து தமிழ்நாடு. எனவே தமிழ்நாடையும் அதிலே பேசிக்கொள்ள வேண்டும், அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அவர்களும் அது சம்பந்தமான மீனவ சங்கங்களோடு பேச வேண்டும். தமிழ்நாட்டு அரசு மீனவ சங்கங்களோடு பேசி இந்த மாதிரியான விடயங்களிலே, சர்ச்சைக்குரிய விடயங்களிலே ஈடுபடாதீர்கள் என்ற விடயத்தை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும், சட்டங்களை போட வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவருக்கு வாழ்த்து செய்தி அனுப்புவதன் மூலமாக ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கின்றார். ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் என்று எங்களுக்கு குறிப்பாக சொல்ல முடியும். கடற்பாதுகாப்பு என்று வருகின்ற போது ஆரம்ப காலத்தை விட 1990, 2000 காலத்தை விட இப்போது அதிகமாக வடபகுதியிலே கடற்பாதுகாப்புகளை அதிகம், வடக்கு, தெற்கு, கிழக்கு பகுதியில் உள்ள கடற்பகுதி பிரதேசங்களை கூடுதலாக கண்காணிப்பு நடவடிக்கையிலே இலங்கை கடற்படை ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது. அதே நேரம் இந்திய கடற்படையும் இதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. முன்னைய காலங்களை விட தற்போது இந்தியாவின் ஊடாக வரக்கூடிய, கடலின் மூலமாக வரக்கூடிய போதைப் பொருட்கள் என்பது கணிசமான அளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையிலான சில தொடர்புகள் சில பகுதிகளிலே இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவர்களுடைய தொடர்புகளை எவ்வாறு அறுப்பது என்ற விடயத்தை இரண்டு அரசாங்கங்களும், இரண்டு கடற்படைகளும் இணைந்து செயற்படும் போது அவற்றையும் கட்டுப்படுத்த முடியும். எதிர்காலத்திலே நிச்சயமாக 90% அல்லது 95% இந்த போதை கடத்தல், இந்த பாக்கு நீரிணையிலே இடம்பெறக்கூடிய அந்த போதைப் பொருள் கடத்தலை முழுமையாக 95% அளவிலே கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன.